உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கேஸில் பேக்ரவுண்டில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தீங்களா? அதை சரியாக கட்டலையா? பேங்க் உங்களை சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களே, ஃபோன் அடிச்சிருக்க மாட்டாங்க, டெப்ட் கலெக்ஷன் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க தான் கேட்கலையே அப்படின்னு நீங்களும் ஜாலியாக விட்டுருப்பீங்களே. பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியாமல் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். ஒரு குட்டி ஸ்டோரியோட இதை நான் உங்களுக்கு கிளியராக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நேற்று இது விஷயமா ஒருத்தர் பேங்குக்கு போயிருந்தவர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேங்க்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னார், அங்கே என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தாலோ, நீங்கள் பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தாலோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் மைலோன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அண்ட் இமெயில் போட்டிருந்தீங்க. நான் உங்கள் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். சிலர் ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனோ அதையே கேள்வியாக எனக்கு இமெயிலாகவும் மெசேஜாகவும் போட்டிருந்தாங்க. தயவு செய்து ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்னும் பார்க்காதவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஒரு குயிக் ரீகேப். நாங்கள் போன வீடியோவில் பவுன்ஸ் பேக் லோன்டா என்ன, அதை ஏன் கவர்மெண்ட் கொடுத்தது, பவுன்ஸ் பேக் லோன் ஃப்ராடண்டா என்ன, அதுக்கு கீழே என்னெல்லாம் வருது, நீங்கள் பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்ன்றதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கதைச்சவங்க, நானும் நிறைய பேரோட கதைச்ச அதுல இருந்து நான் புதுசாக லேர்ன் பண்ணின விஷயங்களையும் இப்போ நீங்கள் பேங்க்ல போய் என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை, இன்சால்வன்சி ப்ராக்டிஸரும் இல்லை. நீங்கள் இது சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்க போறீங்கன்னா உங்களோட அட்வைசர்கிட்ட, அக்கௌண்டன்ட்டோ இல்லாட்டி ஃபைனான்சியல் அட்வைசரோ அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கு சரியான முடிவை எடுங்க. அது உங்களோட பொறுப்பு. நான் இங்கே ஷேர் பண்றது எல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் தான். அதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன். சரி, ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துருவோமா? நீங்க உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு 10,000 பவுண்ட்ஸ் கடனா வாங்குறீங்க. அதுக்கு உங்களோட மச்சான் தான் பொறுப்பு நிற்கிறார். மச்சான் பவுன்ஸ் பேக் லோன் எல்லாம் எடுத்து பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணி இப்போ செட்டில் ஆயிட்டார். ஸோ அவருக்கு காசுக்கு பிரச்சனை இல்லை. அதனால அவர் கேரண்டர் ஆகிறபடியா உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு 10,000 பவுண்ட்ஸை கடனாக கொடுத்துடுறாரு. நாளடைவில் உங்களால் அந்த கடனை சரியா திருப்பி கட்ட முடியாமல் இருக்குது. நீங்க இழுத்தடிச்சு பிச்சு அந்த காசை கட்டுறீங்கன்னு வைங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வார்? உங்களுக்கு போனை போட்டு உங்களை சேஸ் பண்ணி உங்களோட வீட்டில் கதவை தட்டி உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை வேண்டது அவருக்கு நல்லமா, இல்லாட்டி உங்களோட வெல்த்தி மச்சான்கிட்ட போய் நீங்க பொறுப்பு நின்றதால தான் இவ்வளவு காசையும் நான் அவருக்கு கொடுத்தேன், இப்போ நீங்க தான் திருப்பி தரணும்னு சொல்றாருன்னு வைங்க. உங்களோட மச்சான் என்ன செய்வார்? ஐயோ அப்படியா, உங்களோட காசு தரையிலையா, நான் அவனோட ஒரு கதைச்சிட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேன்னு சொல்லுவார். இல்லாட்டி அவருக்கு அந்த காசு பெரிய விஷயமா இல்லை, இவர் அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறாண்டா, இவனோட என்னடா பெரிய பிரச்சனையா இருக்குது, மானம் போகுதுன்னு சொல்லி போட்டு அந்த 10,000 பவுண்ட்ஸை அவ வட்டி முதலமா அவட்ட கையில் கொடுத்து போட்டு உங்களோட சண்டை பிடிப்பார். சரிதானே? இதுல ஒரு ப்ராப்பரான பேப்பர் ஒர்க் இருந்து அவர் கேரண்டரா கையெழுத்து போட்டிருந்தாருண்டா உங்களோட மச்சானால இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. நீங்க கட்டாட்டி மச்சான் கட்டியே ஆகணும். இந்த குட்டி ஸ்டோரியை மைண்ட்ல வச்சிருங்க. வீடியோட பின்பகுதியில் இதை நான் ரியல் கேஸோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ எனக்கு இமெயில் போட்ட மெசேஜ் போட்டவங்களோட கதைச்ச வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் கேஸ் இதுல இருக்குது. முதல் கேஸ், நீங்க பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருக்கிறீங்க, கொஞ்ச நாள் காசையும் கட்டி வந்திருக்கிறீங்க, பிறகு பிசினஸ்ல உங்களுக்கு வருமானங்கள் குறையும் போது நீங்க பவுன்ஸ் பேக் லோனை விட்டுட்டீங்க. ஆனா பேங்க் உங்களுக்கு போனும் போடல, கடிதமும் போடல. மேபி 1-2 கடிதம் முதல் வந்திருக்கலாம், அதுக்கு பிறகு அவங்க அப்படியே விட்டுருக்கலாம். ரெண்டாவது கேஸ், நீங்க பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருக்கீங்க, உங்களோட பிசினஸ் லாஸ் ஆயிட்டது, அதனால நீங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, பிசினஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிட்டு, அதனால அந்த லோன் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆயிட்டது. ஆனால் பேங்க் வழக்கம் போல உங்களை சேஸ் பண்ணவும் இல்லை, உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விடு அப்படின்னு விட்டுட்டீங்க. மூன்றாவது கேஸ், நீங்கள் லோன் எடுத்துருக்கிறீங்க, பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் பிஸ்னஸில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வந்திருக்கு, நீங்கள் ஸ்டில் பேங்கோட பேசி ஒரு பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை கட்டி கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் சடனாக அந்த லோன் அக்கௌண்ட் உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்லேருந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஸ்டில் இருக்குது, ஆனால் அந்த லோன் அக்கௌண்ட் உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்லேருந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. இது நிறைய பேருக்கு HSBCயில் நடந்திருக்குது. உங்களோட சிச்சுவேஷன் இந்த 3 கேஸில் ஏதாவது ஒன்றில் வருமா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும். இது உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு இன்ட்ரோல சொன்னேன்ல, அது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு கால் பண்ணவங்க நிறைய பேர்ல நான் ஒருத்தருக்கு சொன்னேன், நீங்க இதுக்கு முன்னுக்கு பேங்க்ல போய் இதை பத்தி கேட்டிருக்கீங்களாண்டு. சரி, பேங்க்கு காசு கேட்கலன்னா யாரு பேங்க் கிட்ட போய் என்னப்பா நீங்க கடிதம் போடல, கால் பண்ணலன்னு சொல்லி யாரும் போய் கேட்க போறது இல்லை. ஸோ அவரும் கேட்கல. அப்ப நான் அவருக்கு சொன்னேன், நீங்க எதுக்கும் ஒரு தடவை போய் பேங்க்ல கதைங்கன்னு சொல்லி. அவர் பேங்க்ல போய் கதைக்கும் போது அவர்கிட்ட அக்கௌண்ட் மேனேஜர் சொல்லியிருக்கிறார், எஸ் கரெக்ட், நாங்க தான் உங்களுக்கு
லோன் கொடுத்தனாங்க, உங்களோட பிசினஸ் பேர்ல பவுன்ஸ் பேக் லோன் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இவர் சொல்லியிருக்கார் எனக்கு அப்ளை எதுலையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் கரெக்ட் தான், ஆனா உங்கள்கிட்ட இருந்து எங்களால் பேமெண்ட் எடுக்க முடியாது, இப்போ அது எங்கட கையில இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரும் என்னடா இது, நான் காசு திருப்பி தாரேன்னு சொல்றேன், நீங்க வேணாம் என்று சொல்றீங்களே என்று சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார். இதை கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா? எனக்கும் அப்படித்தான் இருந்தது. யூஸ்வலா நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு லோன் எடுத்தீங்க, அது உங்களால் கட்ட முடியலை, இல்லாட்டி நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க, பேங்குக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலைண்டா அவங்க உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, கடிதம் போடுவாங்க. அப்பயும் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைண்டா கிரெடிட் ரிப்போர்ட்டில் டிஃபால்ட்டை போட்டுட்டு டெப்ட் கலெக்ஷன் ஏஜென்சிக்கு அந்த லோனை வித்துடுவாங்க. டெப்ட் கலெக்ஷன் ஏஜென்சி பிறகு உங்களை சேஸ் பண்ணி உங்களோட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து அந்த காசை கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஆனால் இந்த பவுன்ஸ் பேக் லோனில் இது எதுவுமே நடக்கலையே, ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு மை குட்டி ஸ்டோரி. என்னது, கதையை கேட்கலையா? ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? நீங்கள் பரோட்டா சூரி மாதிரி கோட்டெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். கதையை கேட்டவங்க வாங்க நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கதையில் வந்த மச்சான் இருக்கார்ல, அவர் தான் கவர்மெண்ட், பக்கத்து வீட்டுக்காரர் தான் பேங்க். ஸோ பேங்க் அந்த லோனை எதையுமே செக் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மச்சான் கவர்மெண்ட் வந்து பொறுப்பு நின்றுருக்கிறார். இது சும்மா சொந்தங்களுக்குள்ள பொறுப்பு நிற்கிற கதை கிடையாது. பக்கா பேப்பர் ஒர்க், கார்பரேட் லெவலில் அக்ரிமெண்ட் போட்டு தான் இதை செஞ்சுருப்பாங்க. ஸோ நான் மேலே சொன்ன 3 கேஸுக்குள்ளே உங்களோட சிச்சுவேஷன் வந்தால் இப்போ உங்களோட கேஸை வச்சு மச்சானும் பக்கத்து வீட்டுக்காரரும் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறமென்று அர்த்தம். அப்படித்தான் நான் நம்புகிறேன். என் குட்டி ஸ்டோரியில் வந்த மச்சான் சொன்ன மாதிரி நான் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து உங்களோட கதைக்கிறேன்னெல்லாம் ஹெச்எம்ஆர்சி சொல்லாது. ஹெச்எம்ஆர்சி ஆல்ரெடி என்ன செய்ய தொடங்கியிருக்குமெண்டா, உங்களோட பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி, உங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போய் எங்கெல்லாம் நீங்கள் ஹாலிடே போயிருக்கிறீங்க, எவ்வளோ டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, பெனிஃபிட் ஏதாவது கிளைம் பண்ணியிருக்கீங்களா, இதை தவிர்த்து வேறு ஏதாவது லோன் இருக்கா, அந்த லோனை நீங்கள் கரெக்டாக பே பண்ணுறீங்களா, இந்த எல்லா விஷயத்தையும் ஹெச்எம்ஆர்சி ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது ஃப்ளாக் ஆச்சுண்டா உங்களுக்கு கடிதம் வரும். கடிதம் வந்த பிறகு கடைசி நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரியாதீங்க. நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் சொன்ன அந்த கேட்டகரிஸ்குள்ளே இதில் சொன்ன 3 கேஸ் இல்லை, முதல் வீடியோவில் சொல்லியிருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிஸ், அந்த கேட்டகரிஸ்க்குள்ள உங்களோட சிச்சுவேஷன் வந்தால் இப்போவே போய் உங்களோட அக்கௌண்டனோட கதைச்சு என்ன சொல்ல போகிறோம், என்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும்ன்றது ரெடி பண்ணி வைங்க. இப்போ யூகேல இருக்க எல்லா அக்கௌண்டன்ஸ்க்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது நல்லா தெரியும். ஏன்னு சொன்னால் ஹெச்எம்ஆர்சி ஆயிரக்கணக்கான கடிதங்களை இப்போ அனுப்பி கொண்டிருக்காங்க. அப்போ கடிதத்தை ரிசீவ் பண்ணவங்க எல்லாம் அக்கௌண்டன்ட்ட போய் கொண்டிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, அந்த கடிதம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்னுக்கே அக்கௌண்டனோட கதைச்சு ப்ரிப்பேர் ஆயிருங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 கேஸஸ்க்குள்ளே உங்களோட சிச்சுவேஷன் வந்தால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்று நான் நினைக்கிறேன் என்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்காகவே நீங்கள் அதை செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களோட அட்வைசஸோட காய்ச்சிட்டு சரியான முடிவெடுங்க. நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் மேனேஜர் ஒரு ஆள் பேங்க்ல இருப்பார். அப்படி நீங்கள் பிஸ்னஸை ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஏதாவது ஒரு பேங்க்ல போய் பிரான்ச் மேனேஜரோட அப்பாயின்மெண்ட் வச்சு போய் உட்காந்து இதான் சிச்சுவேஷன், நான் லோன் எடுத்த நான் கட்டையில் இப்படி தான் பிரச்சனை, இப்போ நான் லோனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு விரும்புகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர் ஒருவேளை இல்லை அது எங்களோட கையில் இப்போ இல்லை, எங்களால் உங்கள்ட்ட இருந்து பேமெண்ட் எடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னார்டா அதை அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக தர சொல்லுங்க. ஒரு கடிதம் ஒன்று எழுதி இப்படி நாங்கள் கட்ட தயாராக இருக்கிறோம் ஆனால் பேங்கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்ற மாதிரி ஒரு கடிதம் தர சொல்லுங்க. அப்படி இல்லைண்டா குறைஞ்சபட்சம் அக்கௌண்ட் மேனேஜர்ட்டையோ பிரான்ச் மேனேஜர்கிட்ட இருந்தோ ஒரு இமெயில் ஒன்று வேண்டி எடுங்க. பேசிக்காக அந்த இமெயிலில் என்ன சொல்லியிருக்கணும்டா, நான் இப்படி கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன், அவைகளால் இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்ற விஷயத்தை கிளியராக அவர் எழுதி உங்களுக்கு ஒரு இமெயில் போடணும். என்ன நடக்கும், நாளைக்கு மச்சான் உங்கள்கிட்ட வந்து ஏன்டா டே உன்னை நம்பி தானே நான் காசை கொடுத்தேன், நீ ஏன் காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க மச்சானுக்கு சொல்லலாம், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம், நான் காசை கட்டுறதுக்கு தயாராக தான் இருந்தேன், பக்கத்து வீட்டுக்காரன் பேங்க் தான் இப்போ எங்களால் காசு எடுக்க முடியாது கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னவர்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ரூஃபை காட்டலாம். அப்படி காட்டும்போது உங்களுக்கு ஒரு நெகோசியேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். பாரதூரமான பிரச்சனைகள் வந்து பலர் இப்போ ஜெயிலுக்கே போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முன்னுக்கே ப்ரிப்பேராக இருந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு நெகோசியேஷன் பேஸில் போய் அந்த காசை திருப்பி கட்டுறதுக்கான அளவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஒரு ஃபேஸ்புக் குரூப்ல இருந்தீங்கன்னா அதுல எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது யாரோ ஒரு ஆளுக்கு உதவியா இருந்தாலும் அது எனக்கு காணும். நான் ஹெச்எம்ஆர்சி பத்தி தொடர்ந்து வீடியோ போட போறேன். அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதை என்னெல்லாம் செய்யுது அப்படின்றத ஹெச்எம்ஆர்சி எனும் உளவாளி அப்படின்ற ஒரு சீரீஸாவே நான் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அமர்த்துங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரைக்கும் பை ஃப்ரம் மைலோன். தேங்க்யூ.